இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான உறவுகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே தூய மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலை எங்களுக்கு மிக அழகாக தொகுத்து தருகின்றார். இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான், கடவுளின் திட்டம் ஆதியில் ஆபிரகாமில் தொடங்கி ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுவதை மிக அழகாக தூய மத்தேயு எங்களுக்கு தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு மீட்பை வழங்குவதற்கு இறைவன் வகுத்த திட்டம் பழைய ஏற்பாட்டிலிருந்து மிக படிப்படியாக பலர் மூலமாக தூயாவியானவரினுடைய வல்லமையால் நிறைவு பெறுவதை நாங்கள் காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய வருகையானது அல்லது அவருடைய மீட்பு திட்டமானது வெறுமனே ஒரு சில பேருக்கு மட்டுமல்ல, மாறாக இது பாவிகளுக்கும் நேர்மையாளர்களுக்கும் ஏழைகளுக்கும் புறவினத்தார்களுக்கும் சொந்தமானதாக இருக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த மூதாதையர் பட்டியலிலும் கூட நாங்கள் பலவிதமான பாவி பெண்களையும் புறவினத்தார்களையும் ஏழைகளையும் நாங்கள் சந்திக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காலம் தாழ்த்தினாலும் கூட அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பலரையும் ஆண்டவர் தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றார். ஆகவே இந்த திட்டம் ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுகின்றது. ஆகவேதான் நாங்கள் சொல்கின்றோம், ஆண்டவர் இயேசு ஒருவர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மீட்பு திட்டம் எங்களிலும் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் நாங்களும் ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பு திட்டம் இந்த முழு உலகத்திற்கும் எடுத்து செல்லப்பட நாங்களும் எங்களுடைய உழைப்புகளை வழங்குவதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையும் வேண்டி இன்றைய நாளிலே நாங்களும் ஜெபித்துக் கொள்வோம். ஆமேன்.